என்று பிரமிக்கிற அளவுக்கு மனிதன் எங்கேயோ போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிலையும் குறிப்பாக இந்த மின்சக்தி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 50 ஆண்டுகளில பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு முன்னேற்றத்தை மனிதன் இப்ப அடைஞ்சிருக்கிறான். இந்த 50 வருஷத்துல இவன் கண்டுபிடிச்சிக்கிற கண்டுபிடிப்பு அதுக்கு முந்தின ஒரு 10,000, 20,000, 1 லட்சம் வருஷத்துல கூட கண்டுபிடிக்கல. அந்த அளவுக்கு மனிதன் ரொம்ப பெரிய, இவனுக்கு நிகரான ஒரு படைப்பு இல்லை என்பதை பல விதங்களிலே நிரூபித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கெல்லாம் நாம இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் கோட்டைப்பட்டினத்திலிருந்து இங்கே வர வேண்டும் என்று சொன்னால், அல்லது அம்மாபட்டினத்திலிருந்து இங்கே வர வேண்டும் என்று சொன்னால், திருச்சியிலிருந்து இங்கே வர வேண்டும் என்று சொன்னால் நடந்துதான் வரணும். தலையில மூட்டை சுமந்து கொண்டு, கட்டிச்சோரை கட்டிக்கொண்டு, பல தடைகளை கடந்து, கரடு முரடான பாதைகள்ல சேர்வதற்கு ஒரு நாள் பிடிக்கும். இன்னைக்கு என்ன நிலைமை? அரை மணி நேரத்தில் இறங்கிடுறோம். அப்ப மனுஷன் எங்க போயிட்டான் பாத்தீங்களா? இங்க இருக்கிற நாம காலை சாப்பாடு இங்க சாப்பிட்டு மத்தியான சாப்பாடு அமெரிக்காவுக்கு போயிடுறோம். அப்படி இருக்கிறான் மனுஷன். மனுஷனுடைய கண்டுபிடிப்பு இருக்க சுப்ஹானல்லாஹ் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அன்னைக்கு எல்லாம் நமக்கு ஒரு மூட்டை நெல்ல அரிசி ஆக்கணும்னு வைங்க, எப்படி ஆக்குவோம்? இந்த பக்கம் மாமியா ஒரு உலகையை வச்சுக்கிட்டு, உரலை வச்சுக்கிட்டு, மருமக ஒண்ணு நெல்லை போட்டு குத்துவாங்க, கை குத்தல் அரிசி. ஒரு மூட்டைக்கு 3 நாள் உழைக்கணும். ஒரு மூட்டை நெல்ல அரிசி ஆக்குறதுக்கு 3 நாள் பாடுபட்டா தான் அரிசி கிடைக்கும். வீட்டில் உள்ள எல்லாரும் உழைக்கணும். இன்னைக்கு என்ன, 1000 மூட்டையை கொண்டு கொட்டினாலும் அரை மணி நேரத்தில் அம்புட்டு அரிசி தனியா, தும்மி தனியா, தவிர தனியா, அப்புறமேல சாக்குல பண்டல் போட்டு அதுவா தச்சு அதுவா கட்டி கொண்டு இறக்கிறது. அப்ப எங்க போயிட்டான் மனுஷன் பாத்தீங்களா? எல்லாமே நம்ப முடியாத அளவுக்கு முன்னேற்றத்தில் போய்கிட்டு இருக்கான்.